பிரியமானவர்களே, இயேசுடைய வசனத்தை உங்களோட பேசுறது, இயேசு பற்றி உங்களுக்கு சொல்றது இருக்கிறதே ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். தேன்கள்ல பலவிதமான தேன் உண்டு, இல்லை கூடு வச்சு அதுல அந்த மாதிரி மலர்கள் மூலமா வித்தியாசமான தேன்கள் வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். மலை தேன் அதோடைய டேஸ்டே வித்தியாசமாக இருக்கும். தேனை சாப்பிடும்போது பாருங்களேன், குடகுடமாக சாப்பிட முடியாது, இல்லை ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி ஆயிடும். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது ஒரு டைமில். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையை நான் திருப்தி ஆக்குவேன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? திருப்தி, மன திருப்தி. சிலருக்கு திருப்தியே இருக்காது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நல்ல 2 கடை இருக்குது, 3 கார் வச்சுருக்கிறாங்க, வசதியான வாழ்க்கை. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், என்னங்க ஒரே பிரச்சனையும் போராட்டமாக தான் இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அந்த தேவை இந்த தேவைன்னு சலித்து கொள்ளுவாங்க. அப்படி ஆட்களையும் பார்த்துருக்கிறேன். ஒரு செமவர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஏசு என்ன நல்லா வச்சிருக்கிறாரையா அப்படின்னாங்க. அவனுக்கு சொந்த வீடு இருக்கா? வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. சொந்தமாக கார் வச்சுருக்காங்களா? இல்லை, சைக்கிள் தான் வச்சுருக்கிறாரு. அப்போ நிறைய சம்பாதிக்கிறாரா? சாதாரண ஒரு வேலை, அவ்வளோதான். நல்ல ஒரு குடும்பம், பிள்ளைகள். அவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு குறையும் வைக்கல, நல்லா இருக்கிறேன்றாங்க. சொந்த வீடு இல்லை, ஒரு வாகனம் இல்லை, ஆனால் நல்லா இருக்கிறேன், நான் திருப்தியாக மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. 2 வீடு 3 காரு, நிறைய வருமானம், லட்சமாக சொல்கிறாங்க. ஒரே பிரச்சனையாக இருக்கு, போராட்டமாக இருக்குன்றாங்க. அப்போ எது ஆசீர்வாதம்? வீடா, காரா, சொத்துக்களா, திருப்தியா? மன திருப்தி, அது ஆசீர்வாதம். உங்களுக்கு திருப்தி இருக்குதா? ஒரு மன திருப்தி இருக்குதா? வேலையில் திருப்தி இருக்குதா? உங்களுடைய வருமானத்தில் திருப்தி இருக்குதா? உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கையில் திருப்தி இருக்குதா? ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம இயேசு நம்மளை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிறவர். எப்படி இருக்கேன்னு கேட்டால், இயேசு நான் நல்லா வச்சிருக்கிறாரு, நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படி சொல்லணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் இயேசு நம்ம கொடுக்கிற பெரிய சந்தோஷம், ஒரு திருப்தி. திருப்தி இல்லாமே இருக்கிறீங்களா? ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை திருப்தி ஆக்குகிற தேவன் நீர், உமக்குள்ள நான் எப்பவுமே சந்தோஷமா திருப்தியா இருப்பேன்னு ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்க மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பப்பா. எங்களை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க, எங்களை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நான் எப்பவும் மன திருப்தியா இருந்து நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துல சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியா இருக்க கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.